இந்த ஒரு வாரம் ஃபுல்லா மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருக்க போகுது, போன வாரம் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 24,571 பாயிண்ட்ல வந்து நிஃப்டி 50 வந்து பாத்தீங்கன்னா ஏறி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 0.77% ஏறி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 78,499 பாயிண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 0.52% வந்து ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்ஸும் சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. 2.6% வந்து ஸ்மால் கேப்ஸ் வந்து ஏறி இருக்கு போன வாரம் ஃபுல்லா. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற வாரத்துல அந்த மாதிரி கண்டினியூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். யூஎஸ் ஈரானோட டென்ஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. வெஸ்ட் ஏஷியல் நடக்கிற சுச்சுவேஷன் இன்னும் சரியில்லாம தான் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸை பொறுத்தல ஏறுது இறங்குது, அந்த இடத்துல இன்னும் வளர்ட்டி அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அமெரிக்காவோட அந்த ஒரு டேட்டாக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப் டேட்டாக்காகவும் அப்புறம் இன்ஃபிளேஷன் டேட்டாக்காகவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு டேட்டாவும் ஒருவேளை வீக்கா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்க யூஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். அதுக்கு அடுத்த டேட்டாவா இந்தியாவோட எக்கனாமிக் டேட்டாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜூலை மந்த்ல வந்து சிபிஐயோட இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 12 அந்த ரிசல்ட் வந்து வரப்போகுது. அந்த டேட்டா வந்து சொல்ல போறாங்க. அப்புறம் டபிள்யூபிஐயோட அந்த ஒரு டேட்டா வந்து சொல்ல போறாங்க. ரெண்டுமே வந்து பார்க்கும்போது பிரைஸ் இன்ஃபிளேஷன் தான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கணக்கு வந்து சொல்லுவாங்க. அது ரெண்டு எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கணும். அதை பொறுத்து ஆர்பிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் அதுக்கப்புறம் எடுப்பாங்க. சோ இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. Q1 ரிசல்ட்ஸ் இந்த வாரத்துல நிறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், HAL, பாரத் ஃபோர்ஜ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. சோ இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது எல்லாமே சேர்ந்து எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, அதை பொறுத்து தான் இந்த வாரம் வந்து இருக்க போகுது. சோ இதுல எதனா ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறலாம் இறங்கலாம். இதுதான் இருக்கிற சுச்சுவேஷனா வந்து இருக்கும். இதனால தான் மார்க்கெட் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது. கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் படி 0.09% வந்து இப்போ பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா தான் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 24,570 பாயிண்ட்ல வந்து இப்போ இருக்கு பாத்தீங்களா க்ளோஸ் ஆகி அதே ரேஞ்சில திரும்ப ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பெருசா அப்பவும் இருக்க போதில்ல, டவுனும் இருக்க போகுது இல்ல. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ் ஈரானுக்கு அந்த டீல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டீல் வந்து கொஞ்சம் சுமூகமா முடியும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ரீஓப்பன் வந்து பண்ணுவாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ரீசனால யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. பட் ஆனா குளோபல் மார்க்கெட்டே வந்து ஓவராலா பார்க்கும்போது மிக்சடா தான் வந்து இருக்கு. பெருசா எங்கேயுமே அப்ராலி வந்து கிடையாது. பிரெண்ட் கூட பொறுத்தல இப்ப $84 பெர் பேரல்ல வந்து இருக்கு. ஆமோஸோட டீல் வந்து ஒரு அளவு ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு அப்படின்னா குரூடோட பிரைஸ் வந்து இறங்கும், இல்ல அப்படின்னா ஏற போகுது. அது அப்படியே டைரக்டா நம்மளோட இந்தியாவுக்கு வந்து இம்பாக்ட் வந்து கொடுக்கும். ஒருவேளை இறங்குச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டையும் வந்து பார்க்கும்போது சூப்பரா வந்து இருக்கும். ஒருவேளை குரூட் பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டையும் நெகட்டிவா வந்து இருக்கும். கோல்டு பொறுத்தல $4,394 per ரவுண்ட்ஸ்ல வந்து இருக்கு. சில்வரை பொறுத்தல $63 per ரவுண்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஓரளவுக்கு இப்போ ஸ்ட்ரென்த் ஆயிட்டே வருது. எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது 480 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 236 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு ஓவராலா பார்க்கும்போது. இந்த வாரம் நிறைய கம்பெனியோட ஐபிஓ வந்து வரப்போகுது. மேஜரா வந்து ஒரு 5 ஐபிஓ பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல போன வாரமும் நிறைய ஐபிஓ பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்து சொல்லியிருந்தீங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் சிக்னலுமே ஒரு 30% 40% கிட்ட இருக்கு. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுப்போம். இந்த ஒரு சேனல்ல நம்ம ஒரு ஐபிஓ பேசுறோம் அப்படின்னா அது மினிமமா ஒரு 30 to 40% இந்த லிஸ்டிங் இருந்தா தான் வந்து பேசுவோம். நீங்க சொன்ன ஐபிஎஸ் நிறைய வந்து பார்க்கும்போது 20% 30% தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் சிக்னல்ன்றது அந்த அளவுக்கு சாலிடா கிடைக்கும்ன்றது அபிஷியல் கமிட்மெண்ட்லாம் வந்து கிடையாது. மேபி அந்த டைம்ல கிரே மார்க்கெட்ல வந்து அந்த ஒரு ஷேரோட அந்த ஒரு டிமாண்ட் குறைஞ்சது அப்படின்னா டக்குனு வந்து குறைஞ்சிரும். ஸோ 10%, 20%, 30% நம்ம அப்ளை பண்ணுன்ற போது அது வந்து மேபி நமக்கு நெகட்டிவா முடியுதுக்கான சான்ஸ் இருக்கு. லிஸ்டிங் கிடைக்காம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்றீங்க அப்படின்னா எஸ்டிசி இதெல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும். அது 20% ப்ராஃபிட்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பெருசா வந்து நமக்கு வந்து லிஸ்டிங் எல்லாம் நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்காது. நம்ம சொல்ற ஐபிஎஸ் எல்லாமே கொஞ்சம் லிஸ்டிங் கரெக்டா இருந்தா தான் பார்ப்போம். இப்போ இந்த வாரம் வர ஐபிஓ எப்படி இருக்கு அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாமே 30% கிரே மார்க்கெட் பிரீமியம் சிக்னலுக்கு கீழே தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐபிஓ எது அப்படின்னா தூத் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற கம்பெனியோட ஐபிஓ. ஐபிஓ பிரைஸ் வந்து $871 வந்திருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அந்த பிரைஸ் வந்து பார்க்கும்போது $247 வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் என்ன $1118 லிஸ்ட் ஆகும். 28% வந்து பார்க்கும்போது லிஸ்டிங் வந்து இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 28% இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணியது பெட்டரா இருக்கும் லிஸ்டிங்காக பாக்குற பர்பஸ்க்கு. லாங் டர்முக்காக பார்க்க போறீங்கன்னா அது கொஞ்சம் நம்ம வந்து செக் பண்ணோம். ஃபுல்லாவே நான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்காக மட்டும் நான் சொல்றேன். அடுத்த கம்பெனி வந்து மால்பயோ டயக்னாஸ்டிக்ஸ்ன்ற கம்பெனி. ஐபிஓ பிரைஸ் வந்து $807, கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் வந்து $180. லிஸ்டிங் வந்து பார்க்கும்போது 20% வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கடுத்து தான் மில்கி மிஸ்ட் $140 ஐபிஓ பிரைஸ், கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து $24. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் வந்து பார்க்கும்போது $164 ஆகலாம். 17% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் ஷிப் ராக்கெட், அப்புறம் வந்து பெஹாரி லால்ன்ற கம்பெனி. ஷிப் ராக்கெட்டை பொறுத்தல $97 பிரைஸா வந்து இருக்கு. $14 கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்டா வந்து இருக்கு. 14% லிஸ்டிங் வந்து கிடைக்கலாம். பெஹாரி லால் இன்ஜினியரிங் வந்து $285 பிரைஸா வந்து இருக்கு. $31 வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் ஆட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல 11% லிஸ்டிங் வந்து கிடைக்கலாம். இதுதான் டாப் 5 ஐபிஓஸா வந்து இருக்கு இந்த வாரத்துல பார்க்கும்போது. ஸோ எதுவுமே வந்து பெருசா ஐபிஓல வந்து லிஸ்டிங் கிடைக்கிற மாதிரி வந்து தெரியல. மேபி 28% இருக்கு, நான் அப்ளை பண்றேன், அதுல எனக்கு 20% கிடைச்சா கூட பெட்டர் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸா தான் இருக்கு.
நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு 40% மேல கிடைக்குது அப்படின்றது ஸ்ட்ராங்கான சிக்னல் இருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம அப்ளை பண்ணிப்போம். டாக்டர் ரெட்டி கம்பெனி நோவார்டிஸ் இந்தியா கூட ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் ப்ரொமோஷன் அக்ரிமெண்ட்லாம் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்து இப்போ முடிச்சுக்கிட்டதா வந்து சொல்றாங்க. அதுல வந்து செலக்டடான பிராண்ட்ஸ் இந்தியால விக்கிறது வந்து இருக்கு. அது எல்லாமே வந்து 2022 பிப்ரவரியில இருந்து சைன் பண்ணப்பட்ட அந்த ஒரு ட்ரக்ஸா வந்து இருக்கு. அது எல்லாமே இப்போ வந்து எண்டுக்கு வந்து வருது. என்ன ரீசனால இந்த ஓனர்ஷிப்ப அவங்க வந்து முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நோவார்டிஸ் இந்தியா வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்ட்ரோலிங் ஓனர்ஷிப் வந்து அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா அந்த ஒரு கண்ட்ரோலிங் ஓனர்ஷிப்ல கொஞ்சம் சேஞ்ச் வந்து நடக்குது. அதனால வந்து இந்த ஓனர்ஷிப் ரிலேட்டடான டிசிஷன்ஸ்னால டாக்டர் ரெட்டி கூட பிசினஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. டாக்டர் ரெட்டி பிசினஸ் வந்து பார்க்கும்போது பெருசா அந்த அஃபெக்ட் வந்து ஆகல. டாக்டர் ரெட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த அஃபெக்டடான பிராண்ட்ஸ் அது எல்லாமே செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் வந்து விற்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. செல்லிங்கும் பண்ணுவாங்க, ப்ரொமோட்டிங்கும் பண்ணுவாங்க அந்த ஒரு பிராண்ட. பினான்சியலா எந்த ஒரு இம்பாக்ட் இருக்குன்றது நமக்கு இன்னும் கிளாரிட்டி வந்து இல்ல. ஏன் அப்படின்னா டாக்டர் ரெட்டி எக்ஸாக்ட்டா எந்த பிராண்ட் வந்து இதுக்குள்ள கவர் ஆகுது, என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லல. அப்படி சொன்னாங்க அப்படின்னா தான் நம்மளால வந்து இந்த ஒரு ரெவென்யூ ப்ராஃபிட்ல வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ண முடியும். அது வந்து இன்னும் தெரியற மாதிரி இல்ல. அதுக்கடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா ஒரு டேட்டா ஒண்ணு பார்த்திருந்தேன். அந்த டேட்டா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இப்போ நெகட்டிவான ரிட்டர்ன் வந்து குடுத்திருக்கு. 731 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து குடுத்திருக்கு. பினான்சியலா 2025ல 243 ஸ்கீம்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து குடுத்துருச்சு. பட் ஆனா இந்த ஒரு பினான்சியல் 2026ல பார்க்கும்போது 731 ஸ்கீம்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து குடுத்திருக்கு. ஸ்கீம்ஸ் வந்து 10% மேல இங்க வந்து ரிட்டர்ன் வந்து குடுத்த ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது, அது வந்து 304 ஸ்கீம்ஸ் தான் வந்து போன வருஷம் வந்து இருந்துச்சு. பட் ஆனா அது வந்து இப்போ குறைஞ்சு 198 ஸ்கீம்ஸா வந்து இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ பொறுத்தளவுல இங்க வந்து லாஸஸ் வந்து அதிகமாகிட்டே தான் வந்து இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ரிட்டர்ன் வந்து வரல அப்படின்றது ஃபீலா வந்து இருக்கு. டோட்டல் அசெட்ஸ பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்டோட அசெட்ஸ் வந்து 12.2% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து மணி போட்டுட்டு தான் வந்து இருக்காங்க. ஈக்விட்டி ஓரியன்டான ஃபண்ட்ஸ்ல அதிகமான மணி வந்து வருது. அதுக்கடுத்து தான் ஃப்ளெக்ஸி கேப்ல வருது. அதுக்கடுத்து தான் ஸ்மால் கேப்ல வந்து வருது. ஸோ இப்படி வந்து இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. எஸ்ஐபிலயும் இன்னும் நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு டேட்டாவா இருக்கு. HBL இன்ஜினியரிங் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அது பொறுத்தவரை நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு. 24% வந்து விழுந்திருக்கு. 109 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது வந்து விழுந்திருக்கு. ரெவன்யூ 6% வந்து ஏறி இருக்கு. 638 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. மீனிங் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து சேல்ஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் வந்து பெருசா மேக் பண்ண முடியல. மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கு. எபிட்டா பொறுத்தவரை 23.5% வந்து விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜினை பொறுத்தவரை 31.9%ல இருந்து 23% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பிசினஸ் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து பிரஷர் வந்து இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி அதனால அடி வாங்குது. புதுசா வந்து கவா சார்ட்டர் வந்து ஜெயிச்சிருக்காங்க 31 கோடி ரூபாய்க்கு. அது ஒரு நல்ல ஒரு சைனா இருக்கு. சென்னையில வந்து அந்த ஒரு ஃபேக்டரி வந்து இருக்கு. சோ இந்த ஒரு டீல் மூலமா அவங்க வந்து இன்ஸ்டாலேஷனும் பண்ணுவாங்க, அப்புறம் கமிஷனிங்கும் பண்ணுவாங்க. கவாச்சோட 4.0 வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டு கூட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு கிரீன் மேரிடைம் ப்ரொபல்ஷன் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி கூட சேர்ந்து அதுல வந்து HBL கம்பெனியோட 60% ஸ்டேக் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னும் வந்து அபிஷியலா மேக் பண்ணப்படல அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு Q1 இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றத சொல்லல. HBL இன்ஜினியரிங் பொறுத்தவரை 2.1% வந்து விழுந்திருக்கு. 720 ரூபாய் தான் வந்து இப்ப இருக்க ஷேர் பிரைஸா வந்து இருக்கு. நெகட்டிவா தான் வந்து இருக்கு HBL இன்ஜினியரிங்கோட Q1 ரிசல்ட்ஸ். Hyundai மோட்டார்ஸ் இந்தியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு. 48,000 வண்டி வந்து போன வருஷம் வந்து வித்தோம். பட் ஆனா இப்ப விக்கிறது வந்து 38,000 வண்டி வந்து விக்கிறோம். மெயினா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் ஈரானோட அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் தான். டெம்பரரியா வந்து ஃபயர் ரிலேட்டடான அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டிஸ்ரப்ஷன் வந்து இருக்கு. அதனால வந்து நெகட்டிவா வந்து இருக்கு. புது மாடல்ஸை பொறுத்தவரை அது ஒன்றும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. புதுசா வந்திருக்க வென்யூ, வெர்னா அப்புறம் வந்து எக்ஸ்டர் இது வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வென்யூ பொறுத்தவரை 29 மார்க்கெட்ல இருக்கு. அதை வந்து 35 மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ்ல இன்னும் வந்து பிரச்சனை வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து அந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஷன் வந்து வச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா இப்படிதான் வந்து இருக்கு. இங்க Hyundai கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. டைட்டன் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் ஜுவல்லரி ரெவன்யூ சூப்பரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. 90% அவங்களோட ரெவன்யூல ஜுவல்லரி மார்க்கெட் தான் வந்து இருக்கு. அதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா டபுள் டிஜிட் growth வந்து இந்த பிசினஸ் growth வந்து இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. ஃபினான்ஷியலா 2030 வரைக்கும் அந்த டார்கெட் வந்து வைக்கிறாங்க. டைட்டனோட வந்து ஒரு பிளான் படி Q1 மொமெண்டம் நல்லா இருக்கு. ஜூலையுமே வந்து பார்க்கும்போது இப்ப நல்லா தான் வந்திருக்கு. அப்போ Q2 நல்லா இருக்கும். ஃபியூச்சரும் வந்து சூப்பரா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. மொமெண்டம் எந்த ஒரு ஸ்லோ டவுனும் வந்து கிடையாது. Q1 ரிசல்ட்ஸை பொறுத்தவரை 40% ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. 20,000 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பொறுத்தவரை 62% ஏறி இருக்கு. 1777 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது கன்சிக்யூட்டிவ் குவார்டரா 40% ரெவன்யூ growth வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. கோல்ட் பிரைசஸ் வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அதிகமா வாங்குறதா சொல்றாங்க. கோல்ட் பிரைசஸ் வந்து வலட்டைலா வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட பர்ச்சேஸை போஸ்ட்போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லைட் வெயிட் ஜுவல்லரி அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கோல்ட்ஸ்க்கு வந்து சூப்பரா வந்து அந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. அது இல்லாம அஃபோர்டபுளான மார்க்கெட்ல சூப்பரான வந்து ரியாக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபினான்ஷியலா 2030 நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்களோட ரெவன்யூ வந்து கன்சாலிடேட்டட் ரெவன்யூவை டபுள் பண்ணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டபுள் பண்ணும். அதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ஏரியாலையும் இங்க ஜுவல்லரி அப்புறம் வந்து வாட்சஸ், ஐவேர், ஃபிராக்ரன்சஸ் எல்லா இடத்துலயும் சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்க போதா சொல்றாங்க. ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 104 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 43 கோடி ரூபாய் போன வருஷம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்தளவு வந்து ஏறி இருக்கு.
டோட்டல் இன்கம் 2000 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. 78% ஏறி இருக்கு. டிமாண்ட் வந்து ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ்ல சூப்பரா வந்து இருக்கு. லைட் வெயிட் ஜுவல்லரியில க்ரோத் ஏரியா வந்து இருக்குதா ஃபீல் பண்றாங்க. கம்பெனியை பொறுத்தவரை லைட் வெயிட், வேல்யூ ஃபார் மணி, அப்புறம் டைமண்ட் ஸ்டட்டட் ஜுவல்லரி இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து கஸ்டமர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கதா சொல்றாங்க. எக்ஸ்போர்ட்மே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கதா சொல்றாங்க. யூகே அப்புறம் யூரோப்ல வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அந்த இடத்துல எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போறோம். ஸோ அந்த இடத்துல நாங்க வந்து பிலீவ் பண்றோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்த ஒரு FY27 டார்கெட் என்ன அப்படின்னா 8100 கோடி ரூபாய் ரெவன்யூலயே வந்து மேக் பண்ணும் அப்படின்றது உங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. ஸோ பாப்போம் என்னன்றதுன்னு சொல்லிட்டு. இப்ப ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா, 646 கோடி ரூபாய்க்கான அந்த ஃப்ராட் கேஸ் இன்வால்வ்மெண்ட் ஆனது. அதை பத்தி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. சண்டிகர் பிரான்ச்ல தான் இது வந்து நடந்துச்சு. பேங்க் எம்ப்ளாயிஸ் தான் வந்து இது வந்து பண்ணிருக்காங்க. அவங்களோட சண்டிகர் பிரான்ச்ல இருக்க எம்ப்ளாயிஸ் தான் இது வந்து பண்ணிருக்காங்க. ஸோ சிஓ வைத்தியநாதன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் பர்சனலா போய் சண்டிகர் பிரான்ச் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. விசிட் பண்ணிட்டு பேங்க் வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இதுல வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட சேர்த்து சேம் ஒர்க்கிங் டேலே வந்து அதை வந்து காம்பன்சேட் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம சேம் டேலே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம நியூஸா வந்து பார்த்திருந்தோம். KPMGன்ற ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இருக்காங்க. அவங்க இந்த ஒரு ஃப்ராட் கேஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ப்ராஃபிட் வந்து பொறுத்தல 39% க்ரோ ஆயிருக்கணும். 2119 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலா பண்ணிருக்கணும். பட் ஆனா இவங்க ப்ராஃபிட்டா வந்து பதிவு பண்ணது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q1 பார்க்கும்போது 7% தான் வந்து இருக்கு. 1636 கோடி ரூபாய் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன் 2000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ண வேண்டிய கம்பெனி 1600 கோடி ரூபாய் பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு ஃப்ராட் ரிலேட்டடான அந்த ஒரு காஸ்ட் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. ஏத்தர் கம்பெனி பியூரான எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியா வந்து இருக்காங்க. அவங்க கிட்டே ஓனான பேட்டரி டெக்னாலஜி வந்து இருக்கு, சாஃப்ட்வேர் வந்து இருக்கு, பிரீமியம் ஸ்கூட்டர் போர்ட்ஃபோலியோ வந்து இருக்கு, இந்தியாவோட EV அடாப்டேஷன் சூப்பரா வந்து இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஏத்தர் ஸ்டாக்ன்ற அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. அதுல அப்டேட்ஸ் வந்து நடந்துரும், அப்புறம் வந்து டயக்னோஸ்டிக்ஸ் வந்து நடந்துரும், அப்புறம் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் அதுலயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹார்ட்வேர் பொறுத்தல 80% அவங்க கிட்ட வந்து இருக்கு, சாஃப்ட்வேர் பொறுத்தல 100% அவங்க கிட்டே வந்து இருக்கு. இன்னும் அவங்களோட க்ரோத் பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா 1 லேக்ல இருந்து 1.25 லேக் ஸ்கூட்டர் செக்மெண்ட் உள்ள அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஒரு பிளான் வந்து போக போறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போறாங்க. பினான்சியலா 2027 இந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவா தான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தாகணும். பட் ஆனா நம்ம ஒரு இன்வெஸ்டா வந்து பார்க்கும்போது நமக்கு இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னா P/B இருக்கட்டும், இல்ல அப்படின்னா P/E இருக்கட்டும், அந்த ஒரு 2 வேல்யூஷனுமே பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அதிகமா தான் வந்து இருக்கு. அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இப்பயே ஆல்ரெடி மார்க்கெட்ல பிரைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதனால நம்மளால கன்சிடர் பண்ண முடியாம இருக்கு. கியூபிடோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 194% வந்து ஏறி இருக்கு. 44 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 142% ஏறி இருக்கு. 157 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. எபிட்டா 265% ஏறி இருக்கு. 60 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. மார்ஜினுமே 1127 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ ஹை வேல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமா வந்து பண்ணிருக்காங்க. சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. கியூபிட் கம்பெனியை பொறுத்தல அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து இன்னும் WHO கிட்ட இருந்தோம். அப்புறம் வந்து UNFPA கிட்ட இருந்தோம், கவர்மெண்டோட டெண்டர்ஸ் கிட்ட இருந்தோம், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. CE சர்டிபிகேஷன் வேற வந்து இப்போ அன்லாக் வந்து பண்ண போகுது, நிறைய ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்க. இவங்களோட புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியான பலாவா ஃபெசிலிட்டி வந்து இந்த ஒரு Q2 வந்து ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1.25 பில்லியனுக்கான அந்த ஒரு காண்டம்ஸ் வந்து இங்க வந்து மேலுக்காக வந்து ஜென்ரேட் பண்ணப்படும். அப்புறம் 125 மில்லியனுக்கான ஃபீமேல் காண்டம்ஸ் வந்து அனுவலா வந்து ஜென்ரேட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. பினான்சியலா 2027 உங்களோட கைடன்ஸ் வந்து ரெவன்யூ 725 இருந்து 750 கோடி ரூபாவா வந்து இருக்கணும். நெட் ப்ராஃபிட் வந்து 210 இருந்து 225 கோடி ரூபாவா இருக்கணும். எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஃபைனலைஸ்டா அந்த ஒரு பினான்சியல் 2027 ரெவன்யூ. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏர்டெல் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கிளவுட் பிசினஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே போறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்குது 33 கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஜூன் மாசம் அந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 11 கஸ்டமர்ஸ் இந்த ஒரு குவார்டர்ல மட்டும் புதுசா அடிஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஏன் இந்த ஒரு கம்பெனி வந்து இந்த ஒரு பிசினஸ் மேல வந்து இங்க ஹெவியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கான ரீசனும் என்னவா இருக்கு அப்படின்னா இது ஒரு யூனிக் பிளாட்ஃபார்மா வந்து இருக்கு. இந்த இடத்துல இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து மார்க்கெட் வந்து இருக்க போகுது. ஏற்கனவே இருக்கிற கிளவுட் சிஸ்டம்ஸோட இது வந்து சூப்பரா வந்து இருக்க போகுது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜை தாண்டியுமே இவங்க வந்து IaaS வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, PaaS வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, அட்வான்ஸ்டு கனெக்டிவிட்டி ஆஃபர் பண்ணுவாங்க, GenAI சர்வீசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால எல்லா கம்பெனிஸும் வந்து இங்க வந்து அவங்களோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. மெயினா ரெகுலேட்டட் அப்புறம் கவர்மெண்ட் செக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு இது வந்து பெர்ஃபெக்டான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து யூனிக் செல்லிங் பாயிண்டா வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்து இருக்கு. இதை தாண்டி இந்த வாரம் வரப்போற Q1 ரிசல்ட்ஸ்லாம் எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கான நாள்ல அதாவது ஆகஸ்ட் 10 அன்னைக்கு அமராஜா கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வரப்போது. அதை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். PC ஜுவல்லர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வரப்போது. அதுவுமே நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆகஸ்ட் 11 அன்னைக்கு ஜைடஸ் லைஃபோட Q1 ரிசல்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஆகஸ்ட் 12 வந்து டாடா மோட்டர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ். அதே அன்னைக்கு நாள்ல வந்து ஜோதி லேப்ஸோட Q1 ரிசல்ட்ஸும் வருது. ஆகஸ்ட் 13 வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடோட Q1 ரிசல்ட்ஸ். ஆகஸ்ட் 14 வந்து அசோக் லேலண்ட் அப்புறம் வந்து நாட்கோ ஃபார்மோட Q1 ரிசல்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த வாரம் வரப்போற Q1 ரிசல்ட்ஸா இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்ல. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.